ஓம் சாந்தி. 28/4/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் தேகத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு கொண்டே செல்லுங்கள். நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு செல்வந்தன், இவை அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள். கேள்வி: எந்த நிச்சயம் அல்லது தாரணையின் ஆதாரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முடியும்? பதில்: அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலில் நான் ஆத்மா என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். இப்போது நாம் ஷரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் மனதை ஈடுபடுத்த கூடாது. இரண்டாவது பாயிண்ட், நம்மை படிக்க வைப்பவர் மற்றும் கூடவே அழைத்து செல்பவர் சிவபாபா. அவருடைய ஸ்ரீமத் படி நாம் நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து தனக்கும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். எந்த குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ அல்லது யாருக்கு கற்றுத்தரும் தந்தை மீது நிச்சயம் இல்லையோ அவர்கள் ஒரு வேலைக்கும் உதவ மாட்டார்கள். அவர்கள் போக போக மறைந்து போய் விடுவார்கள். உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முடியாது. முரளியின் பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம். எந்த ஒரு சாது சந்நியாசி அல்லது உற்றார் உறவினர் முன்பாகவோ அமர்ந்திருக்கவில்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எந்த மிகவும் இனிமையான தந்தையை ஜென்ம ஜென்மாந்தரமாக நினைவு செய்தோமோ அவருக்கு முன்பாக தான் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். நாமும் உயிருடன் வாழ்ந்து கொண்டே அவருடைய குழந்தையாக ஆகியிருக்கிறோம். சந்நியாசிகளுக்கு சீடர்கள் ஆகிறார்கள். அவர்கள் ஃபாலோயர்ஸ், அதாவது சீடர்கள் அல்லது பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பின்பற்றுவதில்லை. அவர்கள் அவர்களுடைய வீட்டில்தானே இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பின்பற்ற வேண்டும். புத்தியில் நாம் ஆத்மா, எங்கே பாபா செல்கிறாரோ அங்கேதான் நாமும் செல்வோம் என்பது நினைவிருக்க வேண்டும். நிராகார தந்தை பரந்தாமத்திலிருந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக இங்கு வந்திருக்கிறார். பாபா வருவதே தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற ஷரீரத்தில்தான். நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஷரீரத்தை இங்கேதான் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். எனவே தேக உணர்வை விட்டுவிட வேண்டும். நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு செல்வந்தன், இந்த மாதிரியான எண்ணத்தை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். நான் ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்து செய்தே தந்தையுடன் சென்றுவிட வேண்டும். சிவபாபா சொல்கிறார், எனக்கோ தேகத்தினுடைய அபிமானம் இருக்க முடியாது. ஏனென்றால் எனக்கென்று தேகமே இல்லை. இது பழைய சரீரம். இதன் உணர்வை புத்தியிலிருந்து நீக்கிவிட வேண்டும். நீங்கள் உங்களுடைய இல்லறத்தில்தான் இருக்க வேண்டும். இது சந்நியாச மடம் அல்ல. உங்களுடைய வீடு வாசலையும் கவனித்து கொள்ள வேண்டும். அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். தந்தை குழந்தைகளை அதுபோல் விட வைப்பதில்லை.
உங்களுடைய குழந்தைகளுக்கும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நினைவுபடுத்துங்கள் என்று பாபா சொல்கிறார். உற்றார் உறவினர்களுக்கு ஸ்ரீமத் மூலம் நன்மை செய்ய வேண்டும். கடிதம் எழுத வேண்டும். ஸ்ரீமத் படி எழுதவில்லை என்றால் தீமை செய்து விடுவீர்கள். அதாவது அந்த காலத்தில் மதுபனில் எல்லாரும் சரண்டராக இருந்தாங்க. அப்போ பாபா சொல்வார், நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ லெட்டர் எழுதுங்க, ஆனால் ஸ்ரீமத் படி எழுதணும். அப்படின்னா ஆன்மீக தன்மை அதில் இருக்கணும். நீங்கள் எழுதுகிற லெட்டரில் அவங்களுக்கு ஒரு ஆன்மீக மெசேஜ் போகணும். மற்றபடி லௌகீக ரீதியாக எழுதக்கூடாது. ஒருவேளை நீங்கள் லௌகீகமாக எழுதுனீங்க, அந்த ஒரு சம்பந்தத்தில் எழுதுனீங்க அப்படின்னா நன்மை நடக்காது. அவங்களும் நினைப்பாங்க, இவ்வளவு ஆன்மீக மார்க்கத்தில் இருக்காங்க, இப்படி லௌகீகமாக லெட்டர் எழுதியிருக்காங்களே, அந்த உறவுகளுடைய அடிப்படையில் எழுதியிருக்காங்களே, இவங்க என்ன சந்நியாசம் பண்ணாங்க, இவங்க என்ன தியாகம் பண்ணாங்க அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க இல்லையா. சொல்லலைனாலும் தோணும். அதனால் உங்கள் லெட்டரை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த ஆன்மீக தன்மை, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அலௌகீக வாழ்க்கையினுடைய அந்த பொழிவு தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு எப்படி லெட்டர் எழுதணும்னு தெரியல அப்படின்னா பாபா சொல்லி கொடுப்பார் அப்படின்றார். பாபா உங்களுக்கு எப்படி கடிதம் எழுத கற்றுத் தருவார் என்றால், அதை படிப்பவர்களுக்கு மெய்சிலிர்த்து போய்விடும், அப்படி கற்றுத் தருவார். மற்றபடி கடிதம் எழுத பாபா தடை செய்வதில்லை. உறவையும் கட்டி காக்க வேண்டும். அதாவது அவங்களுடைய தொடர்புலையும் இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் பற்று இருக்கக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, ஆனால் பற்றினுடைய அடிப்படையில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சிலர் அப்படியும் இருக்கிறார்கள், ஸ்ரீமத் படி நடப்பதில்லை, ஆகையால் காணாமல் போய்விடுகிறார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இந்த பாதையில் நடக்க முடிவதில்லை. இப்போ எல்லாமே லெட்டரெல்லாம் எழுதுகிற பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஃபோனில் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஃபோனில் பேசும்போது கூட அந்த பாஷையும் எப்படி இருக்கணும், ஆன்மீக பாஷையாக இருக்கணும். ஆன்மீக ரீதியாக பேசணும். அடிக்கடி பேசுறது, அடிக்கடி வீட்டு விஷயங்களை கேட்பது, பிரச்சனைகளை கேட்பது, இதெல்லாம் செய்துகிட்டே இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளேயும் அதே எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும். அப்போ நீங்கள் விஸ்வ சேவை எப்படி செய்ய முடியும்? அதனால் பாபா எப்படி பேசணும், லௌகீகத்தோடு பேச வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எப்படி பேசணும், எப்படி லெட்டர் எழுதணும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போது உங்களுக்கும் நன்மை நடக்கும், அவங்களுக்கும் நன்மை நடக்கும்ன்றார். பிராமணர்களாகிய நீங்கள் முதலில் புத்தியற்றவர்களாக தான் இருந்தீர்கள். இப்போது பாபா புத்திவானாக ஆக்கியிருக்கிறார். குழந்தைகளே, இப்போது நாடகம் முடிய போகிறது. நீங்கள் என்னிடம் யோகம் வைத்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள் என்று சிவபாபா கூறுகிறார். இப்போது மணவாளன் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கவும் செய்கிறார். எவ்வளவு அதிசயம்! நீங்கள் எவ்வளவு சௌபாகியசாலிகள்! ஆகையால் ஒருவரின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? பாபா நம்மை பாகத்தை நடிப்பதற்காக அனுப்பி வைத்தார். சொர்க்கத்தில் நாம் மிகவும் சுகமாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி என்று பாரதத்தில்தான் பாடப்படுகிறது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இருந்தாலும் சிலருடைய பழைய அழுகி போன அவகுணங்கள் வெளியேறுவதே இல்லை. பாபா பெரிய மார்ஷலாகவும் இருக்கிறார். பாபாவுடன் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அவருடைய வலது கரமாக தர்மராஜரும் இருக்கிறார். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் இறந்து போய் விடுகிறார்கள். அதாவது தந்தை ரூபத்தில் பாபா நமக்கு எவ்வளோ புரிய வைக்கணுமோ அவ்வளோ நல்ல விதமாக புரிய வைக்கவும் செய்கிறார். ஆனாலும் அதை புரிஞ்சுக்கலை, ஸ்ரீமத் படி நடக்கலை, நமக்குள்ளே இன்னும் அந்த பழைய சன்ஸ்காரம், அழுகி போன சன்ஸ்காரம், கெட்டு போன சன்ஸ்காரம் இருந்துகிட்டே இருக்குது, அவகுணங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா
அப்போது பாபா வந்து நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறார். ஏன்னா நான் மார்ஷல் அப்படின்றார். மிலிட்ரியில் என்ன செய்வாங்க, கமாண்டர் மார்ஷல் எல்லாம் ஆர்டர் கட்டளை தான் இடுவாங்க. அப்போ முதல்ல புரிய வைக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கலை மாறலை அப்படின்னா அதுக்கப்புறம் கட்டளை இடுவார். அப்போவும் நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறார் பாபா, என் கூட என்னுடைய ரைட் ஹேண்டாக தர்மராஜரும் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா கடைசியில் தண்டனை அனுபவித்தே ஆகணும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீமத் படி ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா ஞான மார்க்கத்தில் இருக்க முடியாது, இறந்து போயிடுறீங்கன்னு அர்த்தம். ஞானத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆரம்பத்தில் பாபா புத்தி பூட்டை திறந்தார். அப்படின்னா பாபா தான் எல்லாருடைய புத்தியை டச் பண்ணார் ஆரம்பத்தில். ஞானம் யாருக்கும் தெளிவாக இல்லை, தெளிவாக புரிய வைக்க யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன காரியங்கள் நடக்கணுமோ அது வந்து பாபா மூலமாக தான் நடந்தது. அவர் தான் எல்லாருடைய புத்தியை டச் பண்ணுவார், எல்லாருடைய புத்தி போட்டு திறப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அந்த ரேஷனில் தானியங்கள் சரியாக கிடைக்கல, குவாலிட்டி நல்லா இல்லை. அப்போ வந்து குழந்தைகள் பாகிஸ்தானில் இருக்கும்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க, இது போல் எங்களுக்கு சரியான ரேஷன் கிடைக்கல, தானியங்கள் கிடைக்கலன்னு. அப்போ அந்த ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது எடுத்துக்கோங்க, நல்லது எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணாரா. அப்போது இது யார் ஹெல்ப் பண்ணது? அந்த ஆஃபீஸர் புத்தி போட்டு பாபா தான் டச் பண்ணியிருக்கிறார் அல்லது திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரார். அதே நேரம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. குமாரிகள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள், எவ்வளவு நினைவு செய்கிறார்கள். ஒரு பக்கம் பாபா புத்தி போட்டு திறந்தாலோ இன்னொரு பக்கம் நம்முடைய முயற்சி நாம் செய்யணும் இல்லையா. போக விடாமல் தடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா அடி வாங்கணும், பொறுத்துக்கணும். அப்போ தானே நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்க முடியும் கடைசி வரைக்கும். ஆகையால் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. பாபா கிருஷ்ணபுரிக்கு அழைத்து செல்வதற்காக முயற்சி செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் பாபாவிடம் மிகவும் உண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். மறைப்பதினால் மிகவும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். சொல்லாத காரணத்தினால் தவறுகள் அதிகரித்து கொண்டே போகும். பாபா ஒவ்வொரு அடிக்கும் ஸ்ரீமத் தருகிறார். இருந்தாலும் யாராவது அறிவுரைப்படி நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது? ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களிடம் மிகவும் ராயல்டி மற்றும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். மிகவும் அன்பாக அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள்தான் மகான் புண்ணிய ஆத்மாக்கள். உங்களைப் போன்ற புண்ணியாத்மாக்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நீங்கள் புண்ணிய உலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். ஆகையால் மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும், ரதத்தை அல்ல. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் சதா உண்மையாக இருக்க வேண்டும். எதையும் மறைக்க கூடாது. மிக மிக ராயல்ட்டியாகவும் மற்றும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், 21 பிறவிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் உயிர் தானம் கொடுப்பதற்கான சேவை செய்து புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். ஆத்மா என்கிற ஊசியில் என்ன துரு ஏறி இருக்கிறதோ அதை நினைவு யாத்திரையில் இருந்து நீக்கிவிட வேண்டும். வரதானம், ஸ்நேகம் என்ற விமானத்தின் மூலம் அருகாமையை அனுபவம் செய்யக்கூடிய பாஸ்வித்தானர் ஆகுங்கள். ஸ்நேகத்தின் சக்தி மூலம் அனைத்து குழந்தைகளும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஸ்நேகம் என்ற விமானம் உடலால், மனதால் மற்றும் இதயத்தினால் தந்தையின் அருகாமையில் கொண்டு செல்கிறது. ஞானம், நினைவு மற்றும் தாரணையில்
சக்திக்கேற்றவாறு வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். ஆனால் ஸ்நேகத்தில் ஒவ்வொருவரும் முதல் நம்பரில் இருக்கிறீர்கள். ஸ்நேகத்தில் அனைவரும் பாஸ். ஸ்நேகத்தின் அர்த்தமே அருகாமையில் இருப்பது, பாஸ் ஆகுவது மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எளிதாக கடந்து செல்வது. அதாவது ஹிந்தி பாஸ் மற்றும் இங்கிலீஷ் பாஸ் ரெண்டையும் பாபா ரைமிங்காக சொல்கிறார். ஹிந்தியில் பாஸ் என்றால் அருகாமையில் இருப்பது, இங்கிலீஷில் பாஸ் அப்படின்னா ஒன்று ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகிறது, இன்னொன்று கடந்து செல்வது. ஆகல ஒரு வார்த்தையை வச்சு ஸ்நேகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். அதுபோல் அருகாமையில் இருப்பவர்கள்தான் பாஸ் வித் ஆனர் ஆகிறார்கள். அதாவது தண்டனை அடையாமல் கௌரவத்துடன் தேர்ச்சி அடைகிறார்கள். ஸ்லோகன்: மாயா மற்றும் இயற்கையின் புயல்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் இதய சிம்ஹாசனதாரி ஆகிவிடுங்கள். ஓம் சாந்தி.